இங்கே படிக்கிறப்ப இஹுதஃபு தன்வீன் பார்க்கப்படும். இந்த இலாஃபத்துடைய நேரத்தில், அதாவது அடுத்த எழுத்தோடு சேர்க்குற நேரத்தில் தன்வீன் பார்க்கப்படும். நானும் அங்கே நூனு பார்க்கப்படும்னு படிச்சிருக்கிறேன். அதே போல் என்னுடைய 2 தோழர்கள் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கணும். அகவானி 2 சகோதரர்கள். அகவானி 2 சகோதரர்கள். அகவாய என்னுடைய 2 சகோதரர்கள். நான் வெறும் சகோதரன் மட்டும் அர்த்தம் வச்சுருக்கிறேன். அது திருத்திக்கங்க. அடுத்து பயிற்சி 9. அலிஃப் இலாஃபத் செய் கலிமாக்களை அல்லத்தி எந்த கலிமாக்களை எனில் தகுத்தகா அதற்கு கீழே இருக்குமே, ஹத்துன் கோடு இருக்குமே, அந்த கலிமாக்களை நீ இலாஃபத் செய். இலா யா இல் முத்தகல்லிமுடைய யாவின் பக்கம் இலாஃபத் செய். வல்புத் மட்டுப்படுத்து வல்பித் மட்டுப்படுத்து யாவை பிஸ் சக்கிலி ஸ்ட்ரக்சரை கொண்டு. அப்போ கண்ட்ரோல் பண்ணு, யாவை கண்ட்ரோல் பண்ணு, பிஸ் சக்கிலி ஏராபை கொண்டு அப்படின்னு வச்சுங்க. அப்போ யாவுக்கு என்ன ஏராப் செய்யணும் அப்படிங்கிறத நீ கண்ட்ரோல் பண்ணு. கசல்து நான் கழுகினேன். ரிஜிலைனி என்னுடைய 2 காலையும் 2 காலை கழுவினேன் அப்படி மட்டும்தான் இருக்குது. அப்போ முத்தகல்லியுடைய யாவை சேர்க்குறாங்க. கசல்து நான் கழுவினேன். ரிஜிலைய என்னுடைய 2 கால்களையும் நான் கழுவினேன். அப்போ என்ன நடந்திருக்கு, நூனு போக்கியிருக்கிறாங்க. முன்னாடி போன தலைப்பில் தான் படித்தோம். முத்தகல்லிமுடைய யா சேர்றப்ப அந்த யாவுக்கு முன்னாடி அலிஃபோ யாவோ இருந்தால் அந்த முத்தகல்லிமுடைய யாவுக்கு முத்தகல்லிமு யாங்கிறது இந்த ஒரு யா தான். அப்போ இஸ்மு இருந்துச்சுன்னா இஸ்மு அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுங்க. இஸ்மு அப்படின்ட்டுருக்கு. அப்போ இங்கே ஏ இஸ்மி என்னுடைய பெயர். அப்போ இஸ்மி அப்படின்னா என்னுடைய பெயர். ஆனால் இதே சமயம் இந்த ஏக்கு முன்னாடி இப்போ முத்தகல்லிமுடைய யா தன்னிலை அப்படின்னு அர்த்தம், ஃபஸ்ட் பர்சன். இந்த யாவுக்கு முன்னாடி அலிஃபோ ஏவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம சேர்க்குற ஏக்கு ஃபத்தஹ் செய்யணும். அப்போ ரிஜ்லையேன்னு மாறிடும். அதான் கொடுத்துருக்குறாங்க ரிஜ்லைனி. அப்போ இலாஃபத்துடைய நேரத்தில் நூனை போக்கணும். இந்த நூனை எடுத்தாச்சு அப்படின்னா ரிஜ்லை அப்படின்ட்டு இருக்கும். ரிஜ்லையை கூட இந்த முத்தகல்லிமுடைய யாவை சேர்க்குறோம். அப்போ 2 யா சேர்றதுனால ரிஜ்லைய அப்படின்னு யாவுக்கு சத்து இருக்குது. பிரித்து படித்தோம்னா ரிஜ்லைய அதுதான். இப்போ கம்மல்து ஐநைனி கம்மல்து நான் மூடினேன். ஐநைனி 2 கண்களை. அப்போ ஐநைய பார்த்து எழுதிங்க எல்லாத்தையும். அவுத்து நான் அழைத்தேன். சதீகைனி என்னுடைய 2 நண்பர்களையும் நான் அழைத்தேன். சால்து நான் கேட்டேன். ஜமீலைனி 2 தோழர்களிடம் கேட்டேன். அப்போ என்னுடைய 2 தோழர்களிடம் கேட்டேன் அது மாற்றிங்க. ரஃபோத்து எதைனி கையை உயர்த்தினேன். ரஃபோத்து உயர்த்தினேன். இஸ்திதானு அது உஸ்தாதானி 2 ஆசிரியர்கள் மிஸ்ரை சார்ந்தவர்கள். ஐன எங்கே, வஜத்தை கிடைக்கப்பட்டது. தஃபாத்திரைனி 2 நோட்டு எங்கே கிடைக்கப்பட்டது. இன்ன நிச்சயமாக அகவைனி 2 சகோதரர்கள். ஆலிமானி ஆலிம்கள். ஜலீலானி பிரபலியமான ஆலிம்கள். தகம்னா நாங்கள் போனோம். இல்லை மக்காவுக்கு போனோம். பி சையாரத்தேனி 2 காரில் போனோம். லா கலமானி என்னுடைய பேனா லா வீணாகி விட்டது. கலமானி 2 பேனா வீணாகி விட்டது. அப்போ இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் அப்படி மாற்றுங்க. தம்முல் சிந்திச்சுப்பார். அம்சலத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய உதாரணத்தை சிந்திச்சுப்பார். கிலாவுக்கும் கில்தாவுக்கும் உள்ள 2 உதாரணங்களை சிந்திச்சுப்பார். ஐனா ஹுக்கானுடைய சகோதரன் எங்கே. கிலாஹுமா அந்த 2 பேரும் திமஸ்கில் இருக்கிறார்கள். ராயத்தை நீ பார்த்தாயா. தர்ரிசைனி 2 ஆசிரியர் நீ பார்த்தாயா. ஆம் ராயத்து கிளைஹிமா அந்த 2 பேர்த்தையும் நான் பார்த்தேன். ஐன தாலிபத்தானி ஜதீதத்தானி 2 புதிய மாணவர்கள் எங்கே. கில்தாகுமா அந்த 2 பேரும் இந்த முதிரத்தி பிரின்ஸ்பாலிடம் இருக்கிறார்கள். ஐயி சூரத்தைனி 2 ஃபோட்டோவில் எது சூரா
2 சூறாவில் எதை ஹஃபில்த நீ மனம் செய்தாய்? ஐயனா எதை? சூரத்தைனா 2 சூறா. ஹஃபில்த அப்போ 2 சூறாவில் எதை நீ மரணம் செய்தாய்? ஹஃபில்து நான் மரணம் செய்தேன். கில்தை ஹிமா அந்த 2ஐயும் நான் மரணம் செய்தேன். அபில் அரபியத்தை கத்தப்த அரபியில் கத்தப்த உண்வான் அட்ரஸை நீ எழுதினாயா? கத்தப்தனா நீ எழுதினாய். அலிஃப் வந்திருக்கனால எழுதினாயா? பில் அரபியத்தை கொண்டு அரபி மொழியை கொண்டு உண்வான அட்ரஸை அல்லது பில் ஃப்ரென்சியா ஃப்ரெண்ட்ஸ் மொழியை கொண்டு நீ எழுதினாயா? அப்போ கத்தப்த தான் இந்த இஸ்திஃபாம் எழுதினாயா அப்படின்னு கேட்கணும். அப்போ அட்ரஸை அரபியில் எழுதினாயா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மொழியில் எழுதினாயா? கத்தப்து நான் எழுதினேன். பி கில்தைஹிமா அந்த 2 மொழியை கொண்டும் எழுதினேன். கில்தைஹிமா அந்த 2 மொழியை கொண்டும் நான் எழுதினேன். மண் யார்? மினுக்குமா உங்கள் இருவரில். மரீலும் இன்று நோயாளி. உங்கள் இருவரில் யார் நோயாளி? கிலானா நாங்கள் 2 பேரும் தான் மரீல் நோயாளி. அப்போ பஸ்பர்சனில் இருமை அரபியில் இருமை கிடையாது. உலகத்தில் சிங்குலர் புளூரல் அதாவது ஒருமை பன்மை தான் இருக்குது. இருமை கொண்ட ஒரு மொழின்னா அது சமஸ்கிருதமும் தமிழும் தான் இது அரபியும் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ லரபா இருமையாக இருக்கா? இந்த இருமை தமிழில் இல்லை, வேறு மொழியிலையும் இல்லை. சிங்குலரு இல்லாட்டி புளூரல் அப்படி இருக்கும் இங்கிலீஷில். தமிழில் ஒருமை பன்மைன்னு இருக்கும். இது இல்லாமல் சமஸ்கிருதத்தில் இருக்குது இருமை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உறுதியாக தெரில. ஆனால் அரபியில் இருக்குது. அப்போ இருமை இருந்தாலும் அதில் பஸ்பர்சனில் இருமை கிடையாது. இப்போ கிலானா நாங்கள் 2 பேரும் தான் மறியலும் நோயாளி அப்படின்னு அர்த்தம். கிலானானா நாங்கள் 2 பேரும். ஐன தாலிபத்தானி எங்கே புதிய 2 மாணவர்கள் எங்கே? கில்தாகுமா அந்த 2 பேரும். மினன் நிம்சா மின் ஐன தாலிபத்தானி ஜதீதத்தானி புதிய 2 மாணவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி எங்கிருந்து வருகிறார்கள்? மின் ஐனனா எங்கிருந்து. அப்போ நம்ம எப்படின்னா வச்சுக்கலாம், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். கில்தாகுமா அந்த 2 பேரும். மினன் நிம்சா நிம்சா அப்படின்னா ஒரு நாடு, ஆஸ்திரியா அந்த நாட்டுக்கு பேர் தான் நிம்சா. அவங்க நிம்சாவை சேர்ந்தவர்கள். ஐய மதரச முதர்ரிசைனி சால்த்த 2 முதிர்கள் யாரிடம் நீ கேட்டாய்? சால்த்து நான் கேட்டேன். கிளைஹிமா அந்த 2 பேர்ட்டையும் நான் கேட்டேன். அப்போ இந்த கிலாஹுமா கில்தாகுமா கிளைஹிமா கில்தைஹிமா கிலானா இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கு தனி அர்த்தம் கிடையாது. கிலானா அந்த 2 பேரும் 2 பேர் இருமையை குறிக்கிறதுக்கு தான் 2 பேரும் குறிக்கிறது தான் கிலா. அது ஆண்பால். கிலாங்கிறது ஆண்பால், கில்தாங்கிறது பெண்பால். அப்போ முன்னாடி உள்ள வார்த்தையை கவனித்து அப்போ அதை ஒருமையாக இருமையாக பயன்படுத்தலாம். அது பின்னாடியே லமீர் வந்துடும். அது பன்மையாக இருந்துச்சுன்னா கிலாஹும் கிலாஹுமா கிலாஹு கிலானா அப்படின்னா வந்துடும். அதனுடைய கிலாஹூன்னு வராது, ஏன்னா அது ஒருமை இல்லை. அப்போ கிலாஹுமா வரும். இருமையை தானே குறிக்கும். அதை கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து அப்படி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ கிலானா நாங்கள் 2 பேரும். ஓகேவா? கில்தாஹுமா அப்போ அவர்கள் 2 பேரும். கிளைஹிமா அப்போ அவர்கள் 2 பேரும். அப்போ சரி, கில்தாகுமா கிளைஹுமா இந்த 2க்கு என்ன வித்தியாசம்? ரஃபோடைய நேரத்தில் கில்தா, நசபுஜருடைய நேரத்தில் கிளை, கில்தை அப்படின்னு வரணும். ஆண்பாலாக இருந்தால் கிளை. அப்போ அலிஃப் ரஃபோடைய நேரத்தில் கிலா, இது நசப்ஜோடைய நேரத்தில் கிளை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் புரிஞ்சு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் புரியும். கொஞ்சம் அப்படி யோசித்தாலே வந்துடும். அஜிப் அன் அசீலத்தில் ஆத்தியா முஸ்தாமிலன் அஜிப் பதிலளி அன் அசீலத்தில் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலளி. முஸ்தாமிலன் புழங்கிய நிலையில். கிலாவ கில்தா கிலாவையும் கில்தாவையும் புழங்கிய நிலையில் நீ பயனளி, இது பதிலளி. ஓகேவா? அப்போ ஐயோ கலமைனே லா 2 பேனால் எது வீணாகிவிட்டது? லான வீணாகிவிட்டது. கலமைன்னா 2 பேனா.
அப்போ கிலாவை பயன்படுத்தி இந்த 6 உதாரணம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு பதில் கிடச்சிரும். அப்போ களம்ங்கிறது வந்து ஆண்பால். பதில் வந்து எப்படி வரணும், ஃபாயில் வரணுமா மஃபூலா வரணுமா அப்படிங்கிறத பார்த்து ரஃபுடைய நேரமாக நசபுடைய நேரமாக முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கிலாஹுமா இல்லாட்டி கில்தாஹுமா, கிளைஹிமா இல்லாட்டி கில்தைஹிமா எது வரணும் அப்படின்னு பார்த்து இந்த 4 தான் ஆன்சரு. கிலா கில்தா, அடுத்தது வந்து கிளை கில்தை. ஓகேவா? அப்போ கிலா ரஃபுடைய நேரம், கில்தா ரஃபுடைய நேரம், அடுத்து கில்தை நசப்ஜருடைய நேரம், வேறு கிளை அது வந்து நசப்ஜருடைய நேரம். அது போர்டில் எழுதி போட்டு நடத்தினா என்ன உங்களுக்கு புரியும். இப்போ கிளாஸில் டவுட்டு கேட்டிங்கன்னா அது எழுதி போட்டு நடத்துவோம். அடுத்து ஐயு கித்தாபினி, 2 கித்தாபில் எது, ஐயுனா எது, கித்தாபினா 2 கித்தாபு. அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும், 2 கித்தாபில் எது, எதை, துரிது நாடுகிறாய், தஸ்தரிய நீ வாங்குவதற்கு. அப்போ 2 கித்தாபில் எது உனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். ஐயு மஜல்லத்தேனி, 2 பத்திரிகைகள், எதை கராத்தனி படித்தாய், ஐயனா எதை, மஜல்லத்தேனி 2 பத்திரிகைகள், கராத்தனி படித்தாய். ஐய எதை, சாத்தைனி 2 கடியாரத்தில், 2 கடியாரத்தில் எது சுரிக்கத் திருடப்பட்டது. ஐய மஜல்லத்தேனி எந்த 2 பத்திரிகையில் எந்த பத்திரிகை கராத்தனி படித்தாய், ஐயனா எந்த, மஜல்லத்தேனி பத்திரிகையில் கராத்தனி படித்தாய், 2 பத்திரிகை எந்த பத்திரிகை நீ படித்தாய். ஐய சாத்தைனி 2 கடியாரத்தில் எந்த கடியாரம் சுரிக்க திருடப்பட்டது. அப்போ இந்த இடத்துல எந்த நேரத்தை வச்சுக்கணும். ஐய லுகத்தைனி எந்த மொழியை, லுகத்தைனி 2 மொழியில் எந்த மொழியை, தரிஃபு நீ அறிவாய். அப்போ ஐயனா எந்த, அப்போ 2 மொழியில் எந்த மொழியை நீ அறிவாய். அல் உறுதியத்தை உறுதை அறிவாயா, ஃபார்சியது அல்லது ஃபார்சியை நீ அறிவாயா. ஐயு முலத்தைனி 2 பணத்தில் எந்த பணம் எந்த உன்னிடம் இருக்கிறது. அப்போ ஐயுக்கு எந்த பணம், 2 பணத்தில் எந்த பணம் உன்னிடம் இருக்கிறது. ஜுனைஹு ஜுனைஹு இருக்கிறதா அல்லது டாலர் இருக்குதா. டாலர்னா அமெரிக்கா டாலர்னு தெரியும், ஜுனைஹுனா எதுவும் தெரில, ஜப்பான் காசுன்னு நினைக்கிறேன். ஜப்பான் காசுக்கு பேர் ஜென்னு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஜென்னுங்கிறது தான் ஜுனைஹுன்னு எழுதுனாலும் தெரில, நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிங்க. போட்டால் ஜுனைஹுன்னு போட்டு நீங்கள் டைப் அடித்தாலும் அது எந்த நாட்டு காசுன்னு வந்துடும். ஐயு முதர்ரிசை ஃபிக்ஹி காபாலியம், எந்த 2 ஆசிரியரில், ஃபிக்குடைய 2 ஆசிரியரில் எந்த ஆசிரியர், ஃபிக்குனா ஃபிக்கு, முதர்ரிசைனின்னு இருக்கும், நூனு போய்க்கிருக்கா, அதனால் வந்து முதர்ரிசில் ஃபிக்ஹி காபாலியம். ஃபிக்குடைய 2 ஆசிரியர்கள், முலாஃபிலைய ஃபிக்குடைய 2 ஆசிரியரில் எந்த ஆசிரியர், காப ஆப்சண்டு அழியவும் இன்று ஃபிக்குடைய 2 ஆசிரியர் எந்த ஆசிரியர், ஆப்சண்டு. ஐய பாபைனி 2 கதவில் எந்த கதவு, ஃபத்தகத்தை நீ திறந்தாய். ஐயு நாஃபிதத்தைனி 2 ஜன்னல்களில் எந்த ஜன்னல், மஃப்துகத்தன் திறக்கப்பட்டிருக்கிறது. மன் யார், மின்ஹுமா அவர்களிலிருந்து, லைஃபுன் பலகீனமானவர்கள், ஃபின்னஹுவி இலக்கணத்திலே பலகீனமானவர்கள். அடுத்து ஓகே, நீங்கள் மேலே இதுக்கெல்லாம் பதிலை இந்த கிலா கில்தா இதை பயன்படுத்தி பதில் எழுதுங்க. ஆண்பாலுக்கு கிலா, பெண்பாலுக்கு கில்தா. நசபுடைய நேரத்துக்கும் சொல்லிட்டேன், ஜருடைய நேரத்துக்கும் சொல்லிட்டேன். அது திரும்ப கேட்டிங்கன்னா வந்துடும். கிலா கில்தா இஸ்மானி லஃப்லுகுமா முஃப்ரதுன், கிலாங்கிற வார்த்தையும் கில்தாங்கிற வார்த்தையும் இஸ்மானி அந்த 2 இஸ்மும், லஃப்லுகுமா அதனுடைய வார்த்தையாகிறது முஃப்ரதுன் ஒருமையாக இருக்கும். கிலாங்கிற வார்த்தையும் ஒருமை தான், கில்தாங்கிற வார்த்தையும் ஒருமை தான். ஆனால் மானாகுமா அதனுடைய பொருளாகிறது முசன்னா 2ஆக இருக்கும், இருமையாக இருக்கும். இப்போ 10 அப்படிங்கிறோம், 10ங்கிற வார்த்தை ஒருமை தான், அது ஒரு இப்போ சிங்குலர் தான், அது ப்ளூரல் இல்லை. 10 அப்படிங்கிறது சிங்குலர் வார்த்தை தான். ஆனால் அதோடைய கருத்து என்ன, 10னா அது 10 பேர்த்த குறிக்கும், அதுதான் சொல்கிறாங்க. கிலாங்கிற